I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste and embrace bitterness in my face. Work a job. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீத். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதாவது மொத்தம் 70 பேர்த்துக்கு நைச்சோர் சமைக்க போகிறோம். சரியா? நைச்சோர் வந்து 70 பேர்த்துக்கு எப்படி சமைக்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த உடனே அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? வீடியோ ரொம்ப அருமையாக போகுது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் வந்திருக்கு எங்கள்கிட்ட. ஸோ ஃபங்க்ஷன் ஆர்டர் நிறையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த நெய்ச்சோறு வந்து செய்ய போகிறோம். ஸோ நெய்ச்சோறு வந்து எப்படி செய்கிறது 70 பேர்த்துக்கு 10 கிலோ அரிசி வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டியர் வியூவர்ஸ், நான் பாருங்கள் 10 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். இதுக்கு அளவு எப்படின்னா, அதாவது கீ ரைஸுக்கு வந்து எப்போவுமே 1க்கு 1.25 தண்ணி ஊற்றணும். சரியா? இது வந்து நம்ம பிரியாணி எல்லாம் செய்யும் போது அந்த சிக்கனில் இருந்து தண்ணி விடும்ல, அதனால தண்ணி கொஞ்சம் குறைக்க வேண்டியதான். நெய்ச்சோருக்கு கொஞ்சம் தண்ணி அவைலபிளாக போடணும். ஸோ 1க்கு 1.25 தண்ணி ஊற்ற போகிறோம். சரியா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து அளந்து போட்டுருவோம். இந்த பாத்திரத்துக்கு வந்து ஒரு இது அரிசி இருந்துச்சுன்னா 1.25 இது தண்ணி ஊற்றணும். சரியா? ஸோ 20 நிமிஷம் முன்னாடி நம்ம அரிசி ஊற போட்டோம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற போட்டுரும். ஊற போட்டு அடுத்து பற்ற வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் பார்க்கலாம். ஓகே, அரிசியெல்லாம் ஊற போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒன்றா. சரியா? ஸோ ஓகே, சூப்பர். எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாமே பக்கம் ரெடி பண்ணி வச்சு அரிசி ஊற போட்டாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு நான் நல்லா சூப்பராக எரிய விட்டுட்டு அடுத்து சட்டி வந்து வைக்க வேண்டியதான். சரியா? அடுப்பு சரியாக எரியாமல் சட்டி வைக்கிறோம்னா ஸ்டார்டிங்கில் சட்டியில் வந்து புகவாடை வந்துடும். அந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் அடுப்பு எப்போவுமே நல்லா காஞ்ச விர வச்சு நல்லா சூப்பராக எரிய விட. குட்டி வெயிட்டிங்கில் இருக்குது நெய்ச்சோருக்கு. ஸோ விரவாளி போடலாம். ஓகே, சூப்பர். அடுப்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக எரிஞ்சாச்சு. இப்போ வந்து சட்டி வச்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றணும். ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில். நீங்கள் எனி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து நெய் ஊற்றலாம். கீ என்னோட பிடிச்ச ப்ராண்டு வந்து RHEE ப்ராண்டு. அதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். கீ ரைஸ்க்கு இதுதான் ரொம்ப பெட்டரான கீ. நீங்கள் எப்போவுமே இது யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ கீ வந்து 1 லிட்டருக்கு நமக்கு தேவை. அதில் வந்து 1/2 லிட்டர் ஸ்டார்டிங்கில் ஊற்றணும். சென்டரில் ரைஸ் ஆட் பண்ண பிறகு 1/4 லிட்டரு, லாஸ்ட்டில் தம் உடைச்ச பிறகு வந்து 1/4 லிட்டர் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஓகே, ஆயில் இந்த கீ எல்லாமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கரம் மசாலா. இந்த பட்டை ஏலக்காய் இதெல்லாம் உடச்சி நல்லா நைட்டாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். கற்கோலம், ஜாதி பத்திரி இதெல்லாம் வந்து பிரியாணி மிக்ஸு இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ரம்ப இலை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து முந்திரி பருப்பு, அதாவது கேஷ்யூ நட்டு. நிறைய இடத்துல அண்டி பருப்புன்னு சொல்கிறாங்க. இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா?
ஸோ ஓகே ரைட். அடுத்தது வந்து கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிடலாம். கிஸ்மிஸ் பழம் வந்து கரெக்டாக வீங்கி வரும்போது சடன்லி வந்து ஆனியன் அப்ளை பண்ணிடணும், சரியா? இல்லைனா கிஸ்மிஸ் பழம் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ நான் பாருங்கள் பீனட் வச்சுருக்கேன், வேர்க்கடலை. ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். சில இடத்துல வேர்க்கடலை, சில இடத்துல வறுத்த நிலக்கடலை சொல்கிறாங்க, அதாவது இங்கிலீஷில் பீனட்டு. இது வந்து தொலி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வறுத்தது. இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து என்ன பாருங்கள், கிஸ்மிஸ் பழம் வந்து நல்லா வீங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் வந்து சடன்லி ஆனியன் ஆட் பண்ணிடணும். கரெக்டாக 4 கிலோ ஆனியன் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த நேரம் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து எப்போவுமே கல் உப்பு யூஸ் பண்ணிக்காங்க இந்த மாதிரி கமர்ஷியல் ஒர்க்குக்கு, அப்போ தான் காட்டும் நல்லா தெளிவாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த அரிசி ஊற போட்டிருக்கோம்ல, இந்த அரிசியை வந்து நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி வடித்து விட்ருவோம், சரியா? ஸோ ஓகே ரைட்டு, சூப்பர். அரிசியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பாருங்கள் கட் பண்ண தக்காளி வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 2 கிலோ தக்காளி, ஆப்பிள் தக்காளி. நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப புளிப்பு கொடுத்துரும். அதனால் ஆப்பிள் தக்காளி வச்சுக்காங்க, பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பச்சை மிளகா அதோட சேர்த்து வந்து கீரை வச்சுருக்கேன், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கரெக்டாக 300 கிராம் வச்சுருக்கேன், இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு கிண்டிட்டு வந்து ஃபயர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி டக்குன்னு குக்கிங் முடிச்சுட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். விறவடிப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அவங்களுக்கு பரவாயில்ல, புதுசாக யாராவது செய்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக செய்வீங்க, சரியா? இந்த நேரம் வந்து ட்ரை கோகோனட் வச்சுருங்க பாருங்கள், அதாவது கிரேட்டட் கோகோனட் திருவி வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காய், ஒரு 1/2 கிலோ சைஸில் உள்ள முழு தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த தேங்காய் வந்து அந்த ஆயிலோட ரோஸ்ட் ஆகும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கிடைக்கும். இது எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இதில் வந்து இந்த இடம் வந்து அடிப்பிடிக்கிற கண்டிஷன் வந்துட்டு சடன்லி வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து 1க்கு 1 நம்ம சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அரிசி ஊற போடும்போது, அதனால் இந்த பாத்திரம் வச்சுட்டு கரெக்டாக 3.5 பாத்திரம் வந்து தண்ணி வரும். இந்த 3.5 பாத்திரம் தண்ணி ஊற்றி விட்டுடலாம், சரியா? ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவர், ஆனியன், கேஷ்யூ நட் இந்த மாதிரி நட்ஸ் ஃப்ளேவரில் தான் இருக்கும், கீ ஃப்ளேவரில் தான் வரணும். அதனால் இதில் ஸ்பைசஸ் எதுவுமே தேவைப்படாது. ஓகே சூப்பர், எல்லாமே நல்லா ஜம்முன்னு செட் ஆகிட்டு இப்போ வந்து மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு நல்லா தீ ஃபாஸ்ட்டாக விரவெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ள ஃபாஸ்ட்டாக தீ வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு அரிசி ஆட் பண்ண வேண்டியதான், சரி? ஓகே சூப்பர், தண்ணியை பார்த்தீங்களா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக உள்ளே வந்து இந்த கேஷ்யூ நட்டு, பீனட்ஸு, நம்ம நட்ஸு எல்லாமே நல்லா டைவ் அடிச்சுட்டு சூப்பராக கப்பான்னு கொதிச்சுட்டு இருக்குது. இந்த நேரம் வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மல்லி இலை, லைட்டாக புதினா இலை இந்த நேரம் அப்படியே ஆட் பண்ணிடலாம்.
மீதி நம்ம 1/2 லிட்டர் கீ வச்சுருக்கோம்ல, அந்த மீதி 1/2 லிட்டர் கீயில் வந்து 1/4 லிட்டர் கீ வந்து இப்போ இந்த நேரம் ஆட் பண்ணிட வேண்டியதான். அதாவது 250 ml கீ வந்து இந்த நேரம் ஆட் பண்ணிடணும். நல்லா சூப்பராக அப்படி மெதுவாக பூ போல் அப்படியே அழகாக சுற்றி விடுங்க சைடில். சரியா? ஓகே, சூப்பர். இந்த நேரம் வந்து மூடி விட்டுடலாம். ஒரு 2 minutes மூடி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கொதி வரட்டும். அது சும்மா கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. கிண்டி ஆயிடுச்சுன்னா ஓவராக தாரமாராக கிண்டி ஆயிடுச்சுன்னா அந்த ரைஸ் உடஞ்சி போயிடும். இது தாரமாராக கிண்டாதீங்க. சும்மா கிரேவி குழம்பு எல்லாம் கிண்ட மாதிரி கிண்டாதீங்க. என்ன பாருங்க, அடடா இந்த ஆவி பறந்த 6 kg நெய்யோட மனம், அந்த நட்ஸோட மனம் வேறு லெவல், சான்ஸே இல்லை. இந்த நேரம் வந்து இப்படியே லைட்டை சுற்றி விடுங்க. அது வந்து கிண்டக்கூடாது. கிண்டி ஆயிடுச்சுன்னா அந்த ரைஸ் உடஞ்சிரும். ரைஸ் உடஞ்சிட்டுன்னா நெய்ச்சோற கிக்கே போயிடும். சரியா? இதே மாதிரி நல்லா அழகாக பூ போல் சுற்றி விடுங்க. ஓகே, சூப்பர். இது அரிசியை தட்டுட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கு. இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம், மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள், இது இந்த அரிசி வந்து நல்லா தண்ணியெல்லாம் லெவல் ஆகிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு அரிசியும் தண்ணியும் கரெக்டாக லெவல் ஆகிட்டு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இனி ஒரு 2 minutes கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த அரிசி வந்து நல்லா பக்காவாக பர்ஃபெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த நேரம் டக்குன்னு ஸ்பீடாக தம் போட்டு விட்டுறணும். பாருங்கள், அடியில் வந்து தீ இருக்குது, அந்த கங்கு இருக்குல்ல, அந்த கங்கு இந்த மூடியில் டக்குன்னு அள்ளிட்டு மூடி விட்டுருணும். அந்த தம் போட்டுடணும். இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டக்குன்னு ஸ்பீடாக முடிச்சிடணும், தம் போட்டுடணும். சரியா? நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா ஓகே, புதுசாக யாராவது செய்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா ஸ்பீடாக செஞ்சுருங்க. கையெல்லாம் சுட்டு விட்டுறோம், ரொம்ப கவனமாக செய்யுங்க. சரியா? தம் போட்டுட்டு அந்த கீழே உள்ள கங்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் அப்படியே நைஸாக பறத்து விட்டுருவேன்னு தான். சரியா? அவ்வளோதான், மூடி விட்டாச்சு. இப்போ ஒரு கரெக்டாக 20 minutes வெயிட் பண்ணுவோம். 20 minutes தம் ஆகிட்டுன்னா நல்லா சூப்பராக பக்கவாக ரெடி ஆயிரும். அந்த தண்ணி அவ்வளோ ட்ரை ஆகி நல்லா அரிசி ஒத்தையாக நல்லா சூப்பராக வந்துடும். ஸோ கரெக்டாக 20 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரியா? ஸோ டியர் வியூவர்ஸ், இது வந்து தம் போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிட்டு. 20 நிமிஷத்தில் தம் பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எந்த கண்டிஷனில் வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். One, two, three. வாவ், நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? ரைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஸோ இது உடைக்கும் போது முதல்ல இந்த மாதிரி சைட்டை எடுத்து விடும். ரைஸ் தெரியுதா எப்படி பறந்து வருது? ஜம்முன்னு எடுத்து எப்படி ரைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக லெங்க்த்தாக அழகாக வந்துருக்கு ரைஸ் பாருங்கள். லேசாக இலக்கி விட்டால் போதும். எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்கன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியுடன் உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதை வேற ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.